இன்னும் நீங்க பேன் ஆதார் வந்து லிங்க் பண்ணாம இருக்கீங்களா? உடனே வந்து லிங்க் பண்ணிடுங்க. நீங்க லிங்க் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களோட பேனை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோல பேன் ஆதார் வந்து எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதுவும் லேட்டஸ்ட் ப்ராசஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ஈஸியாவே நீங்களே வந்து பேன் ஆதார் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் விக்கி சேனல். நான் உங்கள் விக்கி. கூகுளில் இன்கம் டேக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அது மெயின் பேஜுக்கு போயிடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் குயிக் லிங்க்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்ல லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் லிங்க் ஆகலனா அதுக்கு கீழே இருக்க லிங்க் ஆதாரை யூஸ் பண்ணி உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நீங்க லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதையும் என்டர் பண்ணிடுங்க. வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு ஒரு ப்ளூ கலர் டேப் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு வந்து காமிக்கும். சப்போஸ் லிங்க் ஆகலை அப்படின்னா வந்து லிங்க் ஆதார்னு வந்து ஆப்ஷன் அங்கேயே வந்துடும் ப்ளூ கலர்ல. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேன் ஆதார் லிங்க் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜூன் மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஃப்ரீயா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சார்ஜஸ் வந்து பே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees பே பண்ணாதான் வந்து பேன் ஆதார் வந்து லிங்க் பண்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ நீங்க வந்து இந்த 1000 rupees வந்து பே பண்ணா மட்டும்தான் உங்களோட பேன் ஆதார் வந்து இப்போ லிங்க் பண்ணவே முடியும். சரி வாங்க நெக்ஸ்ட் ப்ராசஸை பார்க்கலாம். உங்களோட பேன் நம்பர் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து வேலிடேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ வரும். இந்த பாப்அப் விண்டோல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும், எந்த ஆப்ஷனில் போயிட்டு பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு டைம் நீங்கள் படித்து பார்த்து கண்டினியூ கொடுத்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்து இபே டேக்ஸ்னு ஒரு பேஜ் வந்து ஓப்பனாக இருக்கும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேன் கேட்கும். சேம் அதே பேன் கார்டை வந்து பக்கத்துலையும் என்டர் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டுக்கும். இதில் எந்த நம்பர் கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல அந்த நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிடுங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி அதில் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆகிட்டு உங்களோட பேன் நம்பரும் உங்களோட நேமும் வந்து காமிக்கும். ஜஸ்ட் அது கரெக்டாக இருந்தால் நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இபே டேக்ஸ்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு இன்கம் டேக்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதில் வந்து ப்ரொசீட் கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குது. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு 2024 25 பண்ணுறோம். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது லாஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா அதர் ரிசிப்ட் 500 ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப் டைப் ஆஃப் பேமெண்ட் இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன் வரும். அதில் என்ன கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேன் ஆதார் லிங்க் பண்ணாததுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதர் ரிசிப்ட். அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும் பார்த்துக்கங்க. அதில் வந்து 1000 rupees வந்திருக்கும். அதர்ஸில் 1000 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட். இதில் வந்து நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் RTGS இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் எதில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேமெண்ட் கேட்வேல HDFC பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க பேங்கை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் வந்து அதை படிச்சு பார்த்துட்டு ஐஏ கிட்ட கொடுத்துட்டு சப்மிட் டு பேங்க் அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இது எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்கிங் பேஜுக்கு போகும். நீங்க ஒரு நெட் பேங்கிங் கொடுக்க போறீங்கன்னா அதுலயும் கொடுத்துக்கலாம். அப்படி இருந்து RTGS பண்றீங்கன்னா அதுலயும் பண்ணலாம். இல்லை UPI யூஸ் பண்ணாலும் உங்க ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நீங்க யூஸ் பண்ணி பண்ணலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களோட பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா பேக் வரும். பேக்ல பார்த்தீங்கன்னா தி சலான் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கும். ஜஸ்ட் அங்கே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். வேணா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் சலான். உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் ஆகிறது வந்து 3 working days ஆகும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டீங்கன்னா வந்து பெண்டிங்லேயே இருக்கும். அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து லிங்க் ஆதார் கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில் வந்து என்டர் பண்ணணும். ஹோம் பேஜில் வந்து லிங்க் ஆதார் கொடுத்துட்டு அதில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் பர் ஆதார்னு இருக்கு. உங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க 2 ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு லிங்க் ஆதார் கொடுங்க. அகைன் உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். இந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு வேலிட் கொடுங்க. நீங்கள் வேலிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேன் ஆதார் ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் ஹோம் பேஜுக்கு போயிட்டு லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேன் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பரும் வந்து என்டர் பண்ணிட்டு லிங்க் ஆயிருக்கா எல்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சுன்னா ஆல்ரெடி லிங்க் ஆட் அப்படின்னு வரும். இப்போ நம்ம பண்ண ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அப்படியே இன்னும் பேன் ஆதார் லிங்க் பண்ணாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.